ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன எதை பற்றி பேச போகிறேன்னா, உங்கள் வீட்டில் உள்ள செல்ல குட்டிங்களுக்காக ஒரு சின்ன குட்டி கதை சொல்ல போகிறேன். கதையின் பெயர் நட்பின் சிறப்பு. ஒரு ஊரில் ஒரு அடர்ந்த காடு இருந்ததாம். அங்கு காகங்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து வந்ததாம். அதன் அருகே பெரிய குளம், சிறிய குளங்கள் இருந்தன. அவற்றில் தாமரை, அள்ளி தாவரங்கள் செழித்திருந்தது. அங்கு நதி ஒன்றும் பாய்ந்திருந்தது. கோடையில் ஆற்றில் நீர் வற்றியது. ஆற்றில் வசித்த மீன்கள் நீந்தி சிறிய குளத்திற்கு பிழைக்கச் சென்றன. கடும் வெப்பத்தால் அந்த குளமும் வற்றி போனது. அதில் தாமரை இலையை பறிக்க சில பணியாளர்கள் வந்தனர். இலைகளை பறித்த பணியாளர்கள் மீன்களையெல்லாம் பிடிக்கட்டுமா என்று ஒரு வியாபாரியிடம் கேட்டார். முதலில் இலைகளை வேண்டிய அளவு பறியுங்கள், நேரம் இருந்தால் மீன்களை பிடிக்கலாம் என்று வியாபாரி சொன்னார். பொழுது போனது. மீன்களை பிடிக்க நேரமில்லை. வீடு திரும்பினார் பணியாளர்கள். மறுநாள் வறட்சியால் உணவு கிடைக்காமல் தவித்த காக்கை அந்த குளத்துக்கு வந்தது. நீந்தி திரிந்த மீன்களிடம் நண்டு, நத்தை கிடைக்குமா என விசாரித்தது. பிழைக்க வழியின்றி அல்லலில் சிக்கி தவிக்கிறோம். மழை பொழியாவிட்டால் சில நாட்களில் குளம் வற்றி போகும். உனக்கு தேவையான நண்டு, நத்தை கிடைக்கும். அதற்கு முன் எங்களை பிடிக்க சிலர் திட்டமிட்டு உள்ளனர். நட்பு முறையில் உதவி செய்ய முடியுமா என்று மீன்கள் காகத்திடம் தன் கஷ்டத்தை கூறியது. ஆறுதல் கூறியபடி பறந்து சென்று தலைமை காகத்திடம் தகவல் தெரிவித்தது காகம். தலைமை காகம் தீவிரமாக யோசனை செய்தது. பின் உடனிருந்த காகங்களை அழைத்தபடி அந்த குளத்திற்கு வந்தது. அதற்குள் இலை பறிக்க வந்த பணியாளர்கள் மீன்களை பிடித்து தடாகத்தில் ஒரு நீர் தொட்டியில் போட்டு வைத்திருந்தனர். இதை கண்ட காக்கைகள் திட்டமிட்டபடி அலகால் மீன்களை கொத்தி தூக்கிச் சென்றன. பக்கத்து குளத்தில் விட்டன. நன்றி கூறியபடி மகிழ்ச்சியுடன் நீந்தி அழகாக பகுதியில் பதுங்கிய மீன்கள் நன்றி கூறியது. ஹலோ செல்ல குட்டிங்களா, நீங்களும் உங்களுக்கு முடிஞ்ச அளவு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி, வணக்கம்.